பிள்ளைகளை குறித்த கவலையை இன்றோடு ஒழித்து கட்டி விடுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்வார். உங்கள் இருதயத்தில், உங்கள் மனதில், உங்கள் வாயில் உங்கள் பிள்ளைகளை குறித்து எதை சிந்திக்கிறீங்களோ அதற்கு நேராய் கூடிய சீக்கிரத்தில் திருப்பப்படும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் வராது, போன காரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் வார்த்தை வரும். எத்தனை பேர் ஆமென்? அதான் பைபிள் சொல்லுது. வாசிக்கலாமா? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எத்தனை பேர் போதிக்கிறீங்கன்னு தெரியல. அப்பா அம்மா உட்காந்து காலை ஜபத்தில், இரவு ஜபத்தில், அல்லது சில நேரங்களை ஒதுக்கி பைபிளை பிள்ளைகளுக்காக படித்து அதில் இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு, அந்த கதைகளை புரிந்து கொண்டு எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்கன்னு தெரியல. கற்றுக் கொடுக்க வேண்டியது, போதிக்க வேண்டியது தகப்பனுடைய, தாயுடைய பொறுப்பாக இருக்குது பாருங்க.